ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பீட் ஒர்க்கில் பட்டர்ஃப்ளை எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பட்டர்ஃப்ளை எப்படி போடலான்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு நான் 2 கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த காம்பு தான் போடணும். இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 லைன் நம்ம போடணும். அது எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 4 மணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி 4 மூலையாக வர மாதிரி போட்டு 7 மணி வர மாதிரி போட்டுடணும். இது பாருங்கள், போட்டுட்டேன். அடுத்தது இந்த சைடில் ஃபெதர் போடலாம். இப்போ நம்ம இந்த 2வது மணி ஒரு லைனை ஒரு மணியை விட்டுட்டு 2வது மணியில் கோத்து ஒரு வயலட் கலரும் 2 க்ரீன் கலரும் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ நான் போட்டுட்டேன். அடுத்தது க்ரீன் கலர் போடணும். இந்த டிசைன் வர இடத்துல மட்டும் அந்த வயலட் கலரை ஆட் பண்ணிக்கணும். மற்ற இடத்துல ஃபுல்லாக க்ரீன் தான் போடணும். போட்டுகிட்டே வந்துடலாம் பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் லைன் போடலாம். அதுலேயும் முதல்ல க்ரீன் கலர் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வயலட் கலர் வர மாதிரி ஒரு மணி வச்சு போடணும். புரியணுன்றதுக்கோசரம் ஒரு ஃபெதர் ஃபுல்லாகவே போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கவுண்ட் பண்ணி அதில் இருக்கிறத வச்சு அப்படியே போட்டுகிட்டே வரணும். இப்போ நம்ம அந்த வயலட் வர இடத்துல வயலட் கலர் மணியும் சைடு பார்டர் பார்த்திங்கன்னா வயலட்டும் மற்ற இடத்துல ஃபுல்லாக க்ரீன் கலரும் போட்டு ஃபில் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. கலர் நம்ம இஷ்டம்தான். ஒரு லைட் கலர் ஆனால் ஒரு டார்க் கலர் 2 கலர் எடுத்துக்கணும். ரெண்டுமே டார்க்காகவும் ரெண்டுமே லைட்டாகவும் எடுக்கக்கூடாது. இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி போட்டே வரலாம். நிறைய பேர் தையல் மிஷினு யானை இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் ஒன்று ஒன்றா நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். வர வீடியோஸில் ஒன்று நான் அப்லோட் பண்ணுறேன். அது ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், போட்டுட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ நம்ம 3 லைன் போட்டுட்டோம். இப்போ 4வதாக ஒரு லைன் போடுறோம். அந்த இடத்துல வளைவாக வர இடத்துல மட்டும் ஒரு 2 மணி குறையும். அப்புறம் நம்ம அதை இடத்த கவுண்ட் பண்ணி நம்ம போட்டோம்னாக்கா அந்த இடம் கரெக்டாக ஷேப் வர மாதிரி நம்ம கொண்டு வரணும். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம பொறுமையாக எண்ணி போட்டோம்னா கரெக்டாக வந்துடும். ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமான வேலை மாதிரி தெரியும். ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வரும் இது. நானுமே போடுறதுக்கு ஃபஸ்ட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிறப்ப இதை விட்டுறலான்னு கூட தோணும். ஆனால் விடாமுயற்சியாக நம்ம பண்ணோம்னா கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் யாரும் வரலைன்னு சொல்லி விட்டுடாதீங்க. 1க்கு 2 தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வரும். நம்மளும் எல்லாமே போடலாம். உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பேசிக்லேருந்து கூட மறுபடியும் வீடியோ போடுறேன். இதெல்லாம் முதல்ல நம்ம ஸ்கொயரு ரவுண்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். முதல்ல நம்ம அந்த இது தான் கற்றுக்கணும். அப்படி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை வேணால் போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதில் பேசிக் போடுறது ரவுண்டும் இருக்கும், ஸ்கொயரும் இருக்கும். அது ரெண்டுமே இருக்கும்.
செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை போட்டு பழகிட்டிங்கன்னா இது வந்து ஸ்கொயர் மாடலு. இதிலே ரவுண்டு மாடல் வந்து தையல் மிஷினில் சேர்ந்த மாதிரி வரும். நான் வீடியோ போடுறேன். இப்போ நம்ம வந்து 5வது லைன் வந்துட்டோம். ஃபெதர் முடிய போகுது. முடிஞ்ச உடனே இதே மாதிரி அந்த சைடும் நம்ம போட்டுக்கணும். முதல்ல ஒரு சைடு நான் போட்டு காட்டுறேன். இப்போ நான் ஒரு பக்கம் ஃபெதரை முடிச்சிட்டேன். இதே மாதிரி நம்ம அடுத்த பக்கம் போட்டு வந்துடலாம். இப்போ நான் இன்னொரு பக்கமும் போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து பட்டர்ஃப்ளைவுக்கு கண்ணு வைக்கணும். அதுக்கு 2 கருப்பு மணி எடுத்துக்கலாம். கருப்பு மணி எடுத்து இந்த கார்னரில் ஒரு கருப்பு மணியை போட்டு அதுக்குள்ளவே ஒயரை இழுத்தோம்னாக்கா அது முடி மாதிரி வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் கண்ணு வச்சுக்கலாம். இப்போது நம்ம மீசை போட்டுடலாம். அதுக்கு 5 பச்சை கலரும் ஒரு வைலட் கலரும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்க வைலட் கலருக்குள்ளே ஒயரை கொடுத்து வெளியில் நம்ம இழுத்தோம்னாக்கா அப்படியே நமக்கு நாட் மாதிரி அந்த மணி வெளியே வராது. அதை அப்படியே கொண்டாந்து இந்த கார்னரில் ஜாயின் பண்ணிடலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு சைடு பண்ண ப்ரொசீஜர் தான் 2வது சைடும் பண்ணணும். அதே மாதிரி பண்ணி இழுத்துட்டு முடி போட்டுடலாம். இது நம்ம அவ்வளோதான், நமக்கு பட்டர்ஃப்ளை முடிஞ்சிருச்சு. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.